மீடியம் சைஸ் கருப்பு தொட்டியில் நான் 3 கலர் அல்லி செடி தனித்தனியாக வச்சுருந்தேங்க. இப்போ தனித்தனியாக வச்சா அது மீடியம் சைஸ் தொட்டிங்கிறதுனால நான் 3யுமே ஒரே தொட்டியில் இறக்கணும் அப்படின்னு பழைய பேப்பர் கடையில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து 3 தொட்டியும் ஒரே இடத்துல இறக்கிட்டேங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா 2 தொட்டியில் பூ வந்துருச்சுங்க. ஒன்று வெள்ளை கலரும் ஒன்று வந்து லைட் வயலட் கலருமே. 3வது தொட்டியில் என்ன கலர்னே தெரியல, ரொம்ப நாள் மொக்கே வரலிங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு மொக்கு வந்துருந்துச்சுங்க. நான் வேறு சைடில் எல்லாமே லெமன் கிராஸ் செடி வச்சுருந்தாங்களா, அந்த லெமன் கிராஸ் எல்லாமே அந்த மொக்கு மேலேயே பூரா சாஞ்சிருந்துச்சுங்க. நான் வேகமாக கட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த சாஞ்சிருக்கிற லெமன் கிராஸை பூரா வெட்டி விட்டுட்டேங்க. ஏன்னா அது என்ன கலராக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரே க்யூரியாசிட்டியில் நான் அந்த லெமன் கிராஸ் வளர்ந்துருந்தது எல்லாமே தூக்கி வீசிட்டுங்க. எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த மொக்கு கொஞ்சமாக பெருசாக இருந்துச்சுங்க. அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலராக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த அளவுக்கு விரிஞ்சிருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டே இதே வேலை தாங்க எனக்கு போய் பார்க்குறது எப்படி விரிஞ்சிருக்கு என்ன அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா இந்த அளவுக்கு விரிஞ்சிருச்சுங்க. நான் வந்து அப்படியே செல்லும் கையுமாவே இருந்தேன், அது எப்படி விரியுதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. கடைசியில் பார்த்தா அது 3 அடுக்கு லேயரில் இந்த அளவுக்கு விரிஞ்சிருந்துச்சுங்க. சூப்பரான கலராக இருந்துச்சு. இந்த கலர் அதிகமாக எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கலர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த தொட்டியில் வச்ச 3 கலருமே பூத்துடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. தினம் ஏதோ ஒரு கலர் வந்து பூத்துட்டே இருக்குது. வெள்ளை கலரும் மஜந்தா கலரும் ரெகுலராக பூத்துட்டே இருக்குதுங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு பூவு. ஒன்று பூத்தாலுமே அத்தனை ஒரு சூப்பர் கலராக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இப்படி இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறத பார்த்தா அடடா இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கூட வாங்கி இன்னுமே அல்லி செடி வைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு பாருங்கள், இது இன்னொரு பூ பூத்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அல்லி செடி வளர்த்துறதுக்கு 4 மணி நேரம் வெயிலாவது வேணுங்க. எனக்கு காம்பவுண்டுக்குள்ளே வெயிலே வராதுங்க. அதனால் நான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்து காம்பவுண்டுக்கு வெளியில் நான் காம்பவுண்ட் சைடாக வெளியில் வச்சுட்டேங்க. ரோட்டில் இருந்தால் கார்பரேஷன்கார குப்பையெல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அவங்க தண்ணியை பார்த்தா கீழே கொட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், மீன் வாங்கி விட்டுருக்குறேங்க. 2 ஜோடி கப்பீஸ் வாங்கி விட்டுருந்தேங்க. ஆணும் பெண்ணுமாக வாங்கி விட்டுருந்தேன். இப்போ அது என்னாச்சு, உற்பத்தி ஆகி நிறைய ஜோடிகள் மீன் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கயமையன்னு நீந்திட்டு இருக்கும் பாருங்கள். இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.